தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலை 11 மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் அருண்குமார். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா மழை தொடங்கியிருக்கு. வெப்பச்சலன மழை தொடங்கியிருக்கு. குறிப்பாக பரவலான மழை கிடையாது, ஆங்காங்கே தான் நேற்று தொடங்கியிருக்கு. ஆனால் வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு மழை இருக்க போகுது. இன்றைக்கி எங்கெங்கே மழை பெய்ய போகுது, எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்ய போகுது, வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் ஏற்காடில் அதிகபட்சமாக 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் வட உள் மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்களில் தான் மழை பெஞ்சிருக்கு. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதே ஒரு இடங்களில் தான் மழை பெய்ய போகுது. அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம். 2 நாட்களுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு வீடியோ பதிவு கொடுத்துட்டோம். அதாவது தமிழ்நாட்டில் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் பரவலான மழை எதிர்பார்க்கலாம். அந்த இடைப்பட்ட காலங்களில் ஒரு பலத்த மழை தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பதிவாகும்னு சொல்லியிருந்தோம். மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கனமழையானது வட மாவட்டங்களில் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இந்த நேரத்தில் வங்கக்கடலில் ஒரு குறைந்த மேலடுக்கு சுழற்சி நீடித்து வருகிறது. அந்த மேலடுக்கு சுழற்சியானது நம்ம இலங்கைக்கும் டெல்டா தமிழகத்திற்கும் ஒட்டி இடைப்பட்ட பகுதியில் நீடித்து வருகிறது. இந்த ஒரு நிலை காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம இலங்கையை ஒட்டி நீடிக்கும் போது நம்ம உள் மாவட்டங்களில் மட்டும் மழை இருக்கும், கடலோர மாவட்டங்களில் மழை இருக்காது. ஏன்னா கடல் காற்று வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வருவதன் காரணமாக கடலோர பகுதியில் மழை இருக்காது. இன்கேஸ் இது வந்து ஒரு வடகிழக்கு பருவமழை காலகட்டமாக இருந்தால் நம்ம கடலோர மாவட்டங்களில் மழை கிடைக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்மேற்கு பருவமழை காலகட்டம்னால இந்த தென்மேற்கு பருவக்காற்றும் நம்ம கடல் பகுதியிலேருந்து வரக்கூடிய காற்றும் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதியில் ஒன்றோடு ஒன்று மோதுவதன் காரணமாக மழை மேகங்களை உருவாக்கக்கூடும். இந்த ஒரு மேலடுக்கு சுழற்சி வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மேலே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது கடலூர் அதேபோல் சென்னையை ஒட்டி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த அளவுக்கு மேலே வருதோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களிலும் மழை இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக தென்படுகிறது. இந்த ஒரு காற்று முறிவு, அதாவது கிழக்கு திசை காற்றும் இந்த மேற்கு திசை காற்றும் ஒன்றோடு ஒன்று இணைவதன் காரணமாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழையோட தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஒரு 1ஆம் தேதி இன்னிலிருந்து அந்த 6ஆம் தேதி இடைப்பட்ட காலகட்டங்களில் 2-3 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலத்த மழை பெய்யக்கூடும். அந்த 2-3 நாட்கள் என்றைக்கு வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இது வந்து காற்றோடைய போக்கு தினசரி மாறும். அதனால் என்றைக்கு வேணாலும் இருக்கலாம். மோரோவர் நம்ம 24 மணி நேரம் வானிலை இருக்கையில் என்றைக்கு மழை பெய்யுங்கிறத நம்ம வந்து முன்னாடியே சொல்லிடலாம். இந்த நேரத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு நேற்று பெய்த அதே ஒரு வரிசையில் தான் மழை மேகங்கள் உருவாக போகுது. அதாவது முன்னாடி நீங்கள் வந்து பார்த்துருந்த காற்று வரைபடத்தில் எந்த திசையில் காற்று மழை மேகங்கள் நகருதோ அதே இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை மேகங்கள் இருக்க போகுது. மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களுக்கு இன்றைக்கி மழைக்கான வாய்ப்புகள் சற்று குறைவு. ஆனால் வட உள் மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்கள், கொங்கு மண்டலங்களுக்கு இன்று சிறப்பான மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது நம்ம சேலம் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், நாமக்கல், ஈரோடு, அதேபோல் திருப்பூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு பரவலான மழை மேகங்களை உருவாக்கக்கூடும். இந்த ஒரு மழை மேகம் காரணமாக திருச்சி, கரூர், அதனை ஒட்டிருக்கக்கூடிய நம்முடைய கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழை இந்த ஒரு மழை மேகங்கள் நகரக்கூடும். இந்த ஒரு மழை மேகங்கள் நகர்வானது இப்போ வந்து இந்த ஒரு மழை மேகங்கள் நம்ம கரூர் அதேபோல் திண்டுக்கல் மாவட்டங்களை உருவாச்சுன்னா இந்த ஒரு மழை மேகங்கள் எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் கடல் பகுதிக்கு சென்றடையும். அந்த ஒரு திசையில் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழை மேகங்களுடைய நகர்வு இருக்க போது. மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நகர்வு காரணமாக நம்ம வட மாவட்டங்கள் அதேபோல் பார்த்திங்கன்னா நம்ம வட உள் மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. நம்ம குறிப்பிட்ட முன்ன சொன்ன அந்த மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து இடியுடன் கூடிய மழை காணப்படும். தரைக்காற்றோடைய வேகம் இன்னிலிருந்து அதிகரிக்கக்கூடும். அதாவது மழை பெய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தரைக்காற்றோடைய வேகம் அதிகமாக இருக்கும். வாழை மரங்கள், மக்காசோளம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்குகள் வந்து பார்த்திங்கன்னா வேரோடு சாய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா அந்த ஒரு காற்றோடைய வேகம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நிலை இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு. வரக்கூடிய நாட்கள்லையும் அடுத்த ஒரு 4-5 நாட்களில் மழையோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நம்ம போக போக தான் தெரிய வரும். இருந்தாலும் வட மாவட்டங்களுக்கு ஒரு சாதகமான நிலையை வந்து பார்த்திங்கன்னா உருவாகியிருக்கு. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருவள்ளூர் மாவட்டங்கள்லாம் வெப்பநிலையானது 42 டிகிரி வரைக்கும் பதிவாகிட்டு இருக்குது. ஒரு வெப்பம் வந்து இரவு நேர வெப்பநிலையும் அதிகமாக பதிவாகிட்டு இருக்குது. இந்த ஒரு மாதம் ஜூன் மாதம் தற்போதைய நிலைமைப்படி வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை பெருசாக தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் வட இந்தியாவில் கிடையாது. மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை தொய்வு நிலையில் இருக்கோ அந்த அளவுக்கு வெப்பச்சலன மழை தமிழகத்திற்கு சாதகமாக இருக்கும்.
இந்த ஒரு சாதகமான நிலை அடுத்த 6 நாட்களுக்கு இருந்தாலும் அதுக்கு அடுத்த நாட்கள் எப்படி இருக்குங்கிறது நம்ம அடுத்த வீடியோ பதிவில் நம்ம விரிவான விளக்கங்கள் இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த மழையினால் தமிழ்நாட்டுக்கு வட மாவட்டங்களுக்கு, அதாவது சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் பயன்பெறுமானால் கண்டிப்பாக நாளைக்கு, அதாவது 2ஆம் தேதி அல்லது 3ஆம் தேதி நம்ம சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நிச்சயமாக மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது வட கடலோர மாவட்டங்கள்லையும், கடலோர மாவட்டங்கள், டெல்டா கடலோர மாவட்டங்களையும் அடுத்த ஒரு 3-4 நாட்களில் கண்டிப்பாக மழை இருக்கக்கூடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மோரோவர் நம்ம உள் மாவட்டங்கள் தான். அடுத்த பதிவை பாருங்கள், தினசரி வானிலை அறிக்கையை பாருங்கள், எங்கெங்கே மழை பெய்யுங்கிற அப்டேட் பார்த்திங்கன்னா தினசரி நம்மளுடைய அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தொடர்ந்து நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.